ட்ரக்ஸ்னா ட்ரக்கிங் கம்பெனினா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ் ஆகிட்டி. நீ இப்போ வால்மார்ட்டுக்குலாம் வாங்குறது எல்லாம் ஸ்டோரில் அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? எல்லாம் இந்தியாலாம் இல்லை, இங்கே யூஎஸ்லேயே வேறு இடத்துல. இப்போ கிங் ஆர்தர் ஃப்ளவர் வாங்குது எல்லாம், கோல்டு மெடல் ஃப்ளவர்லாம் அதில் எங்கேருந்து வருது? அது வேற எங்கேதான் ஸ்டேட்ல இருந்தாலும் வருது. அதை எப்படி கொண்டு வருவாங்க? நீ ட்ரக் வேணும்ல, அதுதான் அவங்க ட்ரக் வாங்கி வச்சுருப்பாங்க, பின்னாடி ட்ரெய்லர் ட்ரக் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இது சார்ஜ் பே பண்ணினா, மணி பே பண்ணினா அவங்க கொண்டு எங்கே எடுத்துகிட்டு வரணுமோ அங்கே போய் லோடு பண்ணிட்டு வந்து நீ எங்கே அன்லோட் பண்ண சொல்லியோ அந்த இடத்துல அன்லோடு உன் இடத்துல அன்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் ஜிபி ரூட். ரொம்ப சிம்பிளாக தாங்க. நிறைய ட்ரக் வேணும், டிரைவ் பண்ணுறதுக்கு டிரைவர்ஸ் வேணும், எல்லாமே கஷ்டமான வேலை தாங்க. இப்போ ட்ரக்கு ரிப்பேர் ஆகிட்டுனா நீ ரிப்பேர் பண்ணணும், உட்காந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ட்ரக்குக்கு. ஏன் நீ போகலான்னு நினச்சியா? இல்லை இல்லை, யார் வால்மார்ட்டுக்கும் கொண்டு வருவாங்க, டாலர் யார் போனாலும் அவங்க கொண்டு வருவாங்க. நீ மணி பே பண்ணனா உனக்கும் கொண்டு வருவாங்க. ஒரு ஃபுல் ட்ரக் ட்ரெய்லரில் வந்து நீ எங்கே சொல்லுதியோ அங்கே போய் லோட் பண்ணிட்டு வருவாங்க. ஃபுல்லாக மணி பே பண்ணணும். நீ ஆனால் நீ இங்கேருந்து நியூயார்க்லேருந்து இங்கே கொண்டு வரணும்னு சொன்னாலும் கொண்டு வந்துடுவாங்க ஆர்கன்சாக்கு. ஆனால் நீ அவ்வளோ மைல்ஸ்க்கு நீ பணம் பே பண்ணணும். கொண்டு வருவாங்க. ஆனால் அவ்வளோ ட்ரக்கில் ஃபில் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஹோம் ரிசோர்ஸஸ் ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் வேஸ்ட் தாங்க. கொண்டு வருவாங்க, ஆனால் நீ ஃபுல் ட்ரெய்லருக்கும் பணம் பே பண்ணணும். அது வேஸ்ட் தானே உனக்கு. நிறைய மணி கேட்பாங்க, அதனால் அது வேஸ்ட் உனக்கு. அதனால் நீ வந்து அதனால தான் நம்மளே பார்த்துடலாம். நம்ம 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கேட்டாங்க உனக்கு ஹோம் மூவிங்க்கு? $260 கேட்டாங்க. 1 ஹவருக்கு $130. 2 ஹவர்ஸ் மினிமம் நீ வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணணும். இன்னும் எவ்வளோ ஆச்சு? $260 ஆச்சா?